இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்போ என்கோ. ஸோ இந்த பட்ஸு எப்படி இருக்குது, எப்படி இல்லை, என்ன இருக்குது, எது இல்லை, ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது எது இல்லை அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ ரொம்ப கதையெல்லாம் நம்ம பேசுகிறோன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் தான் வாங்கினோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கீழே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஸு கொடுத்துருக்காங்க, பட்ஸும் அதோட கேஸும் இருக்குது. ஸோ இந்த பட்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸு. ஸோ பட்ஸு அதோட கேஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு பேஸ் கணக்கு கொடுத்துருக்காங்க, இது சும்மா வேஸ்ட்டு தான், கீழே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்டிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு அது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேனுவல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஸை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. மேனுவல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், அது எப்போயுமே கீழே போடுறது தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வேரண்டி கார்டும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே ஃபில் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா அமேசானில் வாங்கினோம்னா வேரண்டி கார்டெலாம் செல்லாது, ஒர்க் ஆகாது. ஸோ அது அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எதுவுமே இல்லை, பார்த்திங்கன்னா தெரியும், வெறும் பாக்ஸு. ஸோ நம்ம இதை கீழே போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்ஸ் இருக்குது. இந்த பட்ஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்ஸு தான் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைக்குள்ளே வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பில் கொடுத்தது ரொம்ப நல்லது. ஸோ இது பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 தான் வரும். ஸோ கம்மியான ப்ரைஸில் நல்லா பண்ணியிருக்காங்க ஓப்போ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறப்பே வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ளே ஒரு எல்இடி லைட் எரியும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் எல்இடி லைட் எரியும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டு லெஃப்ட்டுன்னு இங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 6 எல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்து காதில் வச்சுக்க வேண்டியதான். ஃபிட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபிட்டிங் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ காதில் வச்சுட்டோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபிட்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இதை மாட்டினோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்டான ஃபீல் கிடைக்குது. பின்னாடி இருக்க நாய்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகலை. ஸோ நல்ல ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 காதுலையுமே மாட்டிட்டு நீங்கள் ஏதாவது வாக்கிங்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ராவல்லே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் எதுவுமே கேட்குற மாதிரிக்கே எனக்கு ஃபீல் ஆகலை. நானுமே வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு 1 வீக் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ட்ராவல் பண்ணுறப்ப கூட நான் வந்து பார்த்திங்கன்னா காதில் மாட்டி நான் யூஸ் பண்ணேன். ஸோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அது கீழே விழுகிற மாதிரி ஃபீலே ஆகலை, நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ கம்ஃபர்டபுளாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இல்லை எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லைன்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறத மட்டும் பார்ப்போம், நல்லா இல்லாத அப்புறம் பார்ப்போம். ஸோ நல்லா இருக்கிறதுன்னு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சைடுமே 2 பட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான கண்ட்ரோல்ஸ் தான். ஸோ நீங்கள் ரைட்டோ லெஃப்ட்லையோ எதுலையாவது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் சாங் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகி நிற்கும். ஸோ திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அது வந்து ப்ளே ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஏதாவது கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். திரும்ப டபுள் டேப் பண்ணிங்கன்னா அந்த காலை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கேம் மோடு வந்து ஆன் ஆயிடும். ஸோ நீங்கள் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் ஏதாவது விளையாண்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ் ஆகும். ஸோ வால்யூம் அப்பு வால்யூம் டவுன், ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆப்ஷன் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மெலடின்னு ஒரு ஆப்பில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கேஷில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, லெஃப்ட் ரைட்டு அந்த பட்ஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த ட்ரிபிள் டேப் டபுள் டேப் இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோட செட்டிங்ஸ்லாம் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா அது வந்து கேமிங் மோடை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு மாதிரிக்கு கூட மாற்றி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறப்ப X5 கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக தண்ணி இனி ஏதாவது பட்டுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப நான் தண்ணிக்குள்ளேயே போட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ லைட்டாக ஏதாவது தண்ணியாக ஏதாவது பட்டுச்சுன்னா பரவாயில்ல, ஸோ அதுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து பார்த்திங்கன்னா 5.2 கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சி டைப், ஓகேங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் சார்ஜர்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி பேக்கப் நான் யூஸ் பண்ண அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு.
நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சாங் வந்து ரொம்ப சவுண்டாலாம் வச்சு கேட்க மாட்டேன். ஒரு ஆஃப் சவுண்டு தான் வைப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 20, 25 அவ்வளோதான் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி வைக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயே வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 70% வைப்பேன். அப்போ தான் சவுண்டு எனக்கு ரொம்ப சவுண்டாக கேட்டு தான் பழக்கம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா அது தந்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப் கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 20% வச்சனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலேயே வந்துச்சு. ஓகேங்களா, ஒரு 2 மூவி பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாடலாம் கேட்டேன். நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்ரி பேக்கப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சவுண்ட் வச்சு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பேக்கப் கிடைக்கும். பட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 மில்லி ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மில்லி ஆம்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ண அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது நல்லா இல்லைன்னு பார்க்கலாம். கால் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நான் யூஸ் பண்ண அளவுக்கு. பட் ஆனால் பின்னாடிலாம் நாய்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் குறைன்னு கேட்குற மாதிரி தெரியும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும். ஸோ நான் கால் குவாலிட்டிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சாங்கு தெளிவாக கேட்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீட்டெயிலாக இருக்கணும் அந்த சாங்கோட குவாலிட்டி இப்போ நினச்சிங்கன்னா அதுக்கு இது வாங்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சாங்கோட குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சரௌண்ட் எஃபெக்ட் அதுக்கப்புறம் 3D எஃபெக்ட் இது எல்லாமே சப்போர்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. கால் குவாலிட்டி தான் கொஞ்சம் ஏதோ நல்லா இல்லாத மாதிரி தோணுச்சு. பட் எனக்கு தான் அப்படி இருக்கா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு அப்படி தோணுச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரில, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு கால் குவாலிட்டிலாம் பிரச்சனை இல்லைன்னா இதை வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகேங்களா, நான் ஓப்பனாக எல்லாமே சொல்லியாச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் நான் இன்னும் சொல்லலை. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் தான் நான் வாங்கினேன். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1600 தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இது வெளியில் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா $2000 கிட்ட இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அந்த ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா $1600 தான் இருக்குது. ஸோ வாங்க, இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அளவுக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோலு, ஆப்பில் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் மோடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் இந்த பட்ஸு. ஸோ சிங்கிள் பட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ காதில் வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதோ வந்து பஞ்சை வச்சு அடித்த மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது பட்ஸு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. உங்களுக்கு காதுக்கு வந்து பெரிய காதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் பெரிய டிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்குங்க, தேவைப்பட்டால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதை பாருங்கள், இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது வேறு ஏதாவது சொல்லாமல் விட்டுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து நிறையா வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எடுக்க போகிறேன். டாட்டா, பை பை.